السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக நம்முடைய அருமநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே நம்மை பிறக்கச் செய்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க பெரியோர்களே, ஷேഖமார்களுடைய அவசியம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நாம் கற்று மற்றவர்களுக்கு நாம் சொல்வதால் நாம் அடையக்கூடிய பேரின்பம், அதனுடைய பெரு விளைவுகளை அல்லாஹ் நமக்கு கண்ணூடாக காட்டுகிறான். பார்த்து கொண்டிருக்கிறோம், விளங்கி கொண்டிருக்கிறோம். ஷேഖமார்கள் நமக்கு செய்த அந்த அருட்கொடைகளுக்கு நாம் எந்த விதத்திலும் பிரதி உபகாரம் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமிர் கலீமி நாயகம் சொன்னாங்க. இந்த நஸம் கொஞ்சம் கேட்போம் இன்ஷா அல்லாஹ், அப்புறம் தஷ்ரீ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஜி ஆரம்பிச்சு. मेरे नूरी पिया तेरे इशारों में पता निकला, मेरे नूरी पिया तेरे इशारों में पता निकला, पते का ये पता है बरमला, मेरा खुदा निकला, पते का ये पता है बरमला, मेरा खुदा निकला, मेरे नूरी पिया तेरे इशारों में पता निकला, तेरी तलकीन के सदक़े तेरे इरशाद के कुर्बान, तेरी तलकीन के सदक़े तेरे इरशाद के कुर्बान, तेरी खिदमत में जो आया यकीनन बासफा निकला, तेरी खिदमत में जो आया यकीनन बासफा निकला, तेरी तलकीन के सदक़े. எஜமானே, நீங்கள் எங்கள் கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ்வை விதைக்கிறீர்களே, இல்கா செய்கிறீங்களே, தல்கீன் செய்கிறீங்களே, அதற்கு நான் அர்ப்பணமாகிறேன். தேரே இர்ஷாதுக்கே குர்பான், நீங்கள் இந்த இறை ஞானங்களை எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதுக்கு நான் குர்பான் ஆகிறேன். ஜி அடுத்து சொல்கிறாங்க, तेरी खिदमत में जो आया यकीनन बासफा निकला, உங்களுடைய புனித சன்னிதானத்திற்குள் யார் வருகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் தங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர்களாகத்தான் வெளியேறுகிறார்கள். யகீனன் சன், நிச்சயமாக அவர்கள் பாசஃபா உள்ளத்தை சுத்தப்படுத்தியவர்களாகத்தான். ஷேഖுடைய தர்பாரில் எஜமானே நூரி நாயகத்துடைய தர்பாரில் ஃபைசு நாயகத்துடைய தர்பாரில் உள்ள கால் வச்சா இஹ்லாசுடைய நீயத்தோடு
உள்ளே வர்றாரு, ஏதாவது எஜமான்ற அருள் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இஹ்லாஸோடு வந்தால் நிச்சயமாக அவர் வெளியே செல்லுகிற பொழுது ஒரு நொடி நேரம் உள்ளே இருந்தாலும் அதனுடைய பலனை பெற்றவராகத்தான் செல்வார். ஆனால் நீ ஷர்த்து என்னங்க? இஹ்லாஸு நியத்து. வேறு நோக்கங்களுக்காக உள்ளே வந்தால் அதுதான் கிடைக்கும். ஷேഖுடைய தர்பாருக்கு நீ உள்ளே வரும்போது என் கல்பை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், தஸ்கியத்துல் நஃப்ஸை பெற வேண்டும், தஸ்வியத்துல் கல்பை பெற வேண்டும், என் கல்பை சுத்தப்படுத்தணும், அவன் நல்லவனாக ஆகணும். ஒரு துடிப்போடு நீங்கள் உள்ளே வந்தால், அந்த கல்பில் அந்த துடிப்பு இருந்தால், ஒரு நொடி நேரம் ஷேഖோடு அமர்ந்து வெளியே சென்றாலும் அல்லாஹ் தஆலா அதனுடைய பலனை காட்டுவான். நீ அவங்க வந்து அவங்க தர்பாரில் உட்காந்து அவங்க வாயே திறக்கலை, எதுவுமே அவங்க ஷேഖ் பேசவே இல்லை, நீ வந்து அவங்கள பார்த்தா போயிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுங்களா? இதுவும் அல்லாஹ் தஆலா நேமத்தை விட்டு காலியானதில்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூனூ மஅஸ் சாதிகீன். சாதிகீன்களோடு கொஞ்ச நேரமாவது இருங்கள். கொஞ்ச நேரமாவது நான் போட்டுக்கிட்டேன். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வ கூனூ, இருந்து கொண்டே இருங்கள், மஅஸ் சாதிகீன், சாதிகீன்களோடு. அப்போ நல்லடியார்களோடு கொஞ்ச நேரம் போய் உட்காந்தீங்க. வஸ்மாவு இர்ஷாது சாலிஹீன் சாதிகீன், அவங்களுடைய உபதேசங்களை கேளுங்கள். வந்துரு அஹ்வால சாதிகீன், அவங்களுடைய அஹ்வால்களை பாருங்கள். ஏதாவது பேச சொல்லுங்கள். சும்மா உட்காந்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஏதாவது அவங்களை பேச சொல்லுங்கள். அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு பேசவெல்லாம் தேவையில்லை. குனுமா சாதிகீன், அவங்களோட இருலோகம் வெற்றி. பெஹ்தரஸ் சத் சாலி பாத் பேரியா एक ज़माना सुहबते बा औलिया, एक ज़माना सुहबते बा औलिया, बेहतरज सद साल इबादत बेरिया. सद साल 100 வருஷம் ரியாயே இல்லாமல் முகஸ்துதியே இல்லாமல் 100 வருடம் அமல் செய்வதை விட மேலானதுன்றாங்க. ஆனால் ஷரத்து என்னங்க? நியத், இஹ்லாஸ் நியத். ஹதீஸில் வருது, இன்னைக்கு காலையில் ஓடணும். ரெண்டு மனிதர்களை பற்றி பெருமான இடத்துல சொல்லப்பட்டுச்சு. அதான் சொல்கிறேன். ஒரு மனிதர் ஃபர்லான தொழுகை மட்டும் தொழுகிறார், வேறு எந்த எக்ஸ்ட்ரா அமலாம் கிடையாது. 5 நேரம் தொழுகை மட்டும்தான் தொழுகிறார். மற்றபடி உட்கார்ந்து மக்களுக்கு உயர்ந்த நல்ல விஷயங்களை போதிக்கிறார், மார்க்கத்தை போதிக்கிறார், நல்ல விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். நல்ல விஷயங்கள்லாம் ஆக சிறந்த நல்ல விஷயம் எது பை? லா இலாஹ இல்லல்லாஹ். அஃதலுல் கலாம் லா இலாஹ இல்லல்லாஹ், அஃதலுல் ஸிக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ், அஃதலுல் ஹால் ஹால் லா இலாஹ இல்லல்லாஹ், அஃதலுல் ஸிக்ர் ஸிக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ், அஃதலுல் கலாம் கலாம் லா இலாஹ இல்லல்லாஹ், அஃதலுல் ஹால் ஹால் லா இலாஹ இல்லல்லாஹ், அஃதலுல் முஸாகரா முஸாகரத் லா இலாஹ இல்லல்லாஹ். जी அஃதலுல் இல்ம் லா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இல்முகள்ல மேலானது லா இலாஹுடைய இல்மு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இலாஹ, அல்லாஹ் இலாஹ, அல்லாஹ் இலாஹாக்கி பார்க்குறது. இந்த உயர்ந்த இல்மு முஅல்லிமுன் நாஸுல் கைர், மக்களுக்கு நன்மையை போதிக்கக்கூடியவர்களில் மேலானவர்கள் யாருங்க? சிலர் ஃபிக்ஹை போதிக்கலாம், மார்க்க சட்டத்திட்டங்களை போதிக்கலாம், சிலர் நசீஹத்து செய்யலாம், ஏவல் விளக்கல்களை சொல்லலாம், சிலர் வரலாறுகளை சொல்லி காட்டலாம். எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் மேலானது எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் போதிக்கிறது. இவருடைய சிறப்பை பற்றி பெருமானார் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் 5 வேளை ஃபர்லான தொழுகை தொழுகிறார், வேறு எந்த மேல் மிச்சமான அமலும் கிடையாது அவர்கிட்ட. தஸ்பீஹாத்துகள், தஸ்பீ நஃபில் தொழுகை, அவாபின் தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, வேறு எந்த வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் போதிக்கிறார், பை ஹைரை போதிக்கிறார். இன்னொரு மனிதர் இருக்கிறார், டேங்க அப்பா ஒரு சில கொஞ்சம் நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கிறார். அவரை அறியாமல் சொக்கனா தான் தூக்கம், மற்றபடி இபாதத் தான். தஹஜ்ஜுத் என்ன, அவாபின் என்ன, அது முன் சுன்னத்து, அது தேவைப்பட்ட எல்லாம் பின்னாடி
ஜி லுஹா தஸ்பீஹாத்துகள், சில பேர் குல்வல்லா 100 வாட்டி தொழுகிறது, அல்ஹம்துலில்லாஹ் 100 வாட்டி தொழுகிறது நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. தொழுகை நிறைய இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தொழுகைலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாம் தொழுகை, ராவும் பகலும் அமல் தான். இந்த 2 பேரை பற்றியும் பெருமானிடத்திலே கேட்கப்பட்டது. ஹதீஸ் புரிஞ்சுங்களா? இந்த 2 பேரில் யார் மேலானவர்? ஒருத்தர் வந்து ஃபரல் தொழுகிறாரு, மேல் மிச்சமான எந்த அமல்களும் இல்லை, மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் போதிச்சுட்டே இருக்கிறாரு. ஒரு மனிதர் இருக்கிறாரு, அல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு قال ரவாஹு தாரிமி சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ரஜுலைனி, 2 மனிதர்களை பற்றி கேட்கப்பட்டார்கள். கானாஃபி பனி இஸ்ராயில், அவர்கள் இருவரும் பனி இஸ்ராயில் இருந்தவர்கள். அஹதுஹுமா கான ஆலிமன், ஒருவர் அறிஞராக இருந்தார். யுசல்லில் மக்தூபத்த, ஃபர்தான தொழுகை மட்டும் தொழுகிறார். சும்மா எஜ்லிசு, உட்கார்ந்து கொள்கிறார். ஃபையு அல்லிமுன் நாசல் ஹைர, மக்களுக்கு ஹைரை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் வரக்கூடியவர்களுக்கு. ஏன்னா ஒரு சின்ன இல்மு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே புரட்டிடும். நீ சொல்லக்கூடிய ஒரே ஒரு துளி, ஒரு இல்மு ஒரு மனிதனையே புரட்டல, மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக்கிறது. எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது ஒரு சின்ன வார்த்தைகள்லாம். எவ்வளோ பேர் அவுலியாக்கள் ஆகிட்டாங்க இந்த பயானை கொண்டு தான், லா இலாஹ இல்லல்லாஹ் தாலீமை கொண்டு தான். எத்தனை பேரும் அவுலியாக்கள் நினைக்கிறீங்களோ அவங்களாம் அவுலியாவானது எதை கொண்டு? அவங்க ஷேகுமானுடைய சொற்களை கொண்டு தான். இபாதாத்துக்களை கொண்டு யாரும் அந்தஸ்து அடையவே இல்லை. யாரெல்லாம் எந்த அந்தஸ்தில் அடைந்தார்களோ வெறும் வணக்க வழிபாடுகளை கொண்டு அடையல, அவங்க ஷேகுமானுடைய இர்ஷாதை கொண்டு தான். தெரே தல்கீனுக்கே தெரே இர்ஷாதுக்கே குர்பா, உங்க தல்கீனுக்கு அர்ப்பணமாகிறேன், உங்க வார்த்தைக்கு அர்ப்பணம். மக்களுக்கு நன்மையை போதித்துக் கொண்டே இருக்கிறார். சும்மா எஜ்லிசு யுஅல்லிமுன் நாஸல் கைர. வல்லாஹர், இன்னொரு மனிதர் யஸூமுன் நஹார், பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார். யகூமுல் லைல், இரவெல்லாம் தொழுகிறார். ஒரே நஃபில் தான். இப்போ பார்த்தானதுக்கு தவா இதுக்கு மேலே வருஷம் சில பேர் உம்ரா, ரம்லான் உம்ரா கிளம்பிடும். சில பேர் ஹஜ்ஜுக்கு மேலே ஹஜ்ஜு, 4 ஹஜ்ஜு 3 ஹஜ்ஜு, நோம்புல நஃபில், ஹஜ்ஜில் நஃபில், உம்ராவில் நஃபில், ஜகாத்தில் நஃபில், அள்ளி அள்ளி கொடுக்கிறார், தர்மம் செய்கிறார். தொழுகையில் நஃபில், தஸ்பீஹாத்தில் நஃபில், 24 மணி நேரமும் அதிலே கிடக்கிறார். ஆனால் அவரால் ஒருத்தருக்கும் யாருக்கும் கலிமா சொல்லித்தரல, யாருக்கும் அவருக்கு இல்மு ஞானம் சொல்லித்தரல. இவங்க 2 பேரை பற்றியும் கேட்கப்பட்டது. ஐயுஹுமா அஃதல், இருவரில் மேலானவர்கள் யார் என்று கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க. ஃபதுலு ஹாதல் ஆலிமி, இந்த ஆலிமுடைய உயர்வு, அல்லதி யுசல்லில் மக்தூபத், ஃபரல் மட்டும் தொழுகிறார், ஃபரலான தொழுகை மட்டும் தொழுகிறார். சும்மா எஜ்லிசு, பின் உட்கார்ந்து கொள்கிறார். ஃபயுஅல்லிமுன் நாஸல் கைர, மக்களுக்கு கைரை போதித்துக் கொண்டே இருக்கிறார். இவருடைய சிறப்பு அலல் ஆபிதி, அந்த வணக்க வழிபாடு செய்பவனை காண. அல்லது யஸூமுன் நஹார வ யகூமுல் லைல், இரவும் பகலும் தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், பகலெல்லாம் நோன்பு இரவெல்லாம் தொழுகிறாரே, இவரை விட அவருடைய சிறப்பாகிறது. க ஃபதுலி அலா அதுனாக்கும், சஹாபாக்களுக்கு உங்களிலே ஆக கடைசி அந்தஸ்து உள்ள ஒருத்தர் இருப்பாரே, அவரை விட நான் எவ்வளவு மேலானவனோ அவ்வளவு மேலானதுன்றாங்க. பை சஹாபாக்கள் அந்தஸ்து ஒரே மாதிரி இல்லை பை. சஹாபாக்கள் அந்தஸ்து அஃதலுல் பஷரி பாதல் அன்பியா யாருங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. பாதல் அன்பியானா யாரு? நபிமார்களுக்கு பின்பு மனிதர்களில் மேலானவர் யாருங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் ஆக மேலானவர்கள். அவங்களுக்கு மேலே 1,24,000 நபிமார்கள் இருக்கிறாங்க. அந்த 1,24,000 நபிமாரில் அந்த தில்க ருசுல் ஃபضல்னா பாபுஹும் அலா பாபு, நபிமார்கள் சிலரை விட சிலரை மேம்படுத்தி இருக்கிறோம். அப்போ அவர்களில் ஆக கடைசி நபி இருப்பாங்களே, அந்தஸ்தால் கடைசியான நபி இருப்பாங்களே, அவர்களுடைய அந்தஸ்துக்கு கூட உலகில் எந்த மனிதனும் வர முடியாது. அபூபக்கர் நாயகம் வர முடியாது, உமர் நாயகம் வர முடியாது. அவங்களுக்கு அடுத்துதான் மற்ற மனிதர்களுடைய அந்தஸ்து ஆரம்பிக்குது. அஃதலுல் பஷரி பாதல் அன்பியா. இப்போ கடைசி அந்தஸ்துள்ள நபியை விட நபி இருக்கிறாங்களே, அவர்களுக்கு பின்னாடி தான் மற்ற சஹாபாக்கள். அப்போ சஹாபாக்கள் முந்தியவர் யாருங்க? அபூபக்கர். அடுத்து உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு ஹைதர் ரலியல்லாஹு தஆலா வரிசையா அந்தஸ்து. இது 1,24,000 சஹாபாக்கள்.
இவர்கள் ஆக கடைசி சஹாபி ஒருத்தவங்க இருப்பாங்களே, அந்த சஹாபியை விட அபூபக்கர் நாயகம் எவ்வளவு மேலானவர்கள். அந்த வித்தியாசம் காட்டல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அபூபக்கர் நாயகத்தை விட அந்த நபிமார்கள் மேலானவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேலானவர்கள். அவர்கள் எல்லாரை விட மேலானவர்கள் யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அப்போ உங்களிலே ஆக கடைசி அந்தஸ்துள்ள சஹாபியை விட நான் எவ்வளவு மேலானவனோ அந்த அளவு வித்தியாசம் யாருங்க? மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் போதிக்கக்கூடிய முஅல்லிமுன் நாஸுல் கைரக்கும் இபாதத்திலே வாழ்க்கை கழிக்கிறவனுக்கு நல்லா விளங்கிங்க. ஷேഖ்மாவுடைய தலகீன் வந்து சாதாரண நினைச்சுக்காதுங்க. நபிக்கு ஒப்பிட்டாங்க சொல்ல, நபிமார்கள் உச்சகட்ட நபி, அஃதலுல் அன்பியா, சஹாபாக்கள் ஆக கடைசி சஹாபி. இந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். யாரு? சாதாரண மனிதர் இல்லை. இரவெல்லாம் இபாதத்து, பகலெல்லாம் நோன்பு, வணக்க வழிபாடுகளிலே மொத்த வாழ்க்கை கழிக்கிறாரே, இவரை விட மக்களுக்கு நான் நல்ல செய்தி சொல்றாரு, அவர் மேலானவர். ஏன்னா அந்த நல்ல செய்தி தான் கல்ப ஹயாத்தாக்குச்சு. இந்த இபாதத் அவரோட போயிடும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கல்பை உலுக்கிடும் அவருக்கு. அவரை கொண்டு இன்னொருத்தருக்கு போகும், அவரை கொண்டு இன்னொரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து இன்று வரை நம்மிலே லா இலாஹ இல்லல்லாஹ் புழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த முஅல்லிமுன் நாஸுல் கைர காரணம். எனக்கு என் ஃபைஜு நாயகம் சொன்னாங்க, அவங்களுக்கு நூரி நாயகம் சொன்னாங்க, அவங்களுக்கு கௌசு நாயகம் சொன்னாங்க, அவங்களுக்கு கமாலி நாயகம் சொன்னாங்க. இப்படி எது வரைக்கும் போதுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லைன்னா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கே போகும்? எங்கே யார் சொல்லிக் கொடுப்பா? அவங்களுக்கு இல்மை யார் சொல்லிக் கொடுப்பா? இந்த இல்மை அவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ வித்தியாசம். அப்போ இல்மை போதிக்கிறாங்க ஷேഖ்மார்கள். உட்காந்து 2 வாரத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. நேசிக்கிறாங்க. அதிகமாக தஸ்பீஹாத்துக்கெல்லாம் காணாமே, சலவாத்தெல்லாம் காணாமே, இப்போ பார்த்தாலும் நோன்பு நோக்கிட்டுருக்கா. இவர் மேலானவரை தெரியாது, நீ பைத்தியக்காரன்னு அர்த்தம். அவர் பள்ளிவாசல்லையே கிடக்கிறாரு. பாப்பார் தஸ்பீஹாத்துக்கள் தான். எப்போ தான் நஃபிலான வணக்கங்கள் என்ன, தர்மங்கள் என்ன, ஜகாத் என்ன, சதகாக்கள் என்ன, ஊரே சோறாக்கி போடுறாரு. நீ மொத்த வாழ்நாளில் பல கோடி பேருக்கு சோறாக்கி போட்டியே, அவங்க ஒருத்தருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களே, அதை விட அது மேலானது. இந்த சோறாக்கி போட்டதே அதை விட மேலானதுங்க ஒருத்தருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்தது. பெருமான சொன்னாங்க, சொல்லலாம் லை யஹ்தி அல்லாஹ் பிக்க கல்பன் வாஹிதன். ஒரு கல்ப அல்லாஹ் உன்னை கொண்டு ஹயாத்தாக்குறது கைருல் லக மினத் துனியா வ மா ஃபிஹா. மொத்த துனியா அதில் உள்ள அனைத்து வஸ்துக்களை விட மேலான. நீ உலக மக்களுக்கு அத்தனை பேருக்கு போய் 3 நேரம் சோறாக்கி போடுற. இதெல்லாம் நஃபில் தானே போய் சேரும். பரல சேரும், நஃபில் சேருமா? ஒரு ஆள் இருக்காரு, நிறைய வசதி இருக்கு, 800 கோடி பேருக்கும் சோறாக்கி போட்டுறாரு. டெய்லி அங்கங்கே திறந்து, ஒரு ஊர்லேயும் சாப்பாட்டு கொட்டகை திறந்து, ஏன் சார் 800 கோடி பேருக்கும் சோறாக்கி டெய்லி நாஷ்டா என்ன மதியம் 3 நேரமும் சோறாக்கி போடுறாரு. டெய்லி பல வருஷங்கள் போடுறாரு. பெருமாள் சொன்னாங்க, லை யஹ்தி அல்லாஹ் பிக்க கல்பன் வாஹித். உன்னை கொண்டு ஒரு கல்புக்கு அல்லாஹ் ஹிதாயை செய்வது உலகத்திலையும் உலகத்துள்ள அத்தனை விட மேல. அவர் என்னதான் செஞ்சாலும் அத்தனையும் நஃபிலா ஃபர்தா? நஃபில் தானம்மா. நஃபிலானா வணக்கம் இருக்கிற. ஆனால் அதை விட எனக்கும் நபிமார்களுக்குள்ள வித்தியாசம். அவர் உட்காந்து ஒரே ஒரு ரூம்ல உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இவ்வளவு பேருக்கு சோறாக்கி போட்டியே, அந்த சோறு அவர்கள் உடல் வளர்க்கும். சொர்க்கம் கூட்டிட்டு போகுமா? மாட்டாது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொர்க்கம் கூட்டி போயிடுவாங்க. இந்த சோத்தை தின்னு விட்டு அவன் சில பேர் வந்து தொழுவான், இதே சோறு தின்னு சில பேர் கெட்ட பேச்சு பேசிட்டு இருப்பான், இதே சோறை தின்னு சில மணி அடிச்சிட்டு இருப்பான், இதே சோறு தின்னுட்டு போய் அவன் போய் கோவில் நினைப்பான். சில பேர் அவன் குஃபருக்கு உதவி செய்யுது. ஆக்கி போட்ட சோறு குஃபருக்கு. ஆனா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மனுஷன் சொர்க்கம் கொண்டு போயிடும். 800 பேர் கோடிக்கு நீ ஆக்கி போட்ட சோறு யாரையாவது சொர்க்கம் கொண்டு போய் நிரூபிக்க முடியுமா? நீ யாரையா சொர்க்கம் கூட்டி போமா? ஒரு பையன் சொர்க்கம் யாரையும் சுவனம் கொண்டு செல்லாது. ஆனா நீ சொல்லி கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த ஒரு மனுஷனை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்து. இப்போ எத்தனை பேர் களிமா சொல்லி கொடுத்து எத்தனை பேருடைய கல்புகள் அல்லாஹ் தஆலா மாற்றங்களை உண்டாக்குவான். அசர் தொழுதுட்டு வரும்போது, இன்றைக்கி அசர் ஒரு 6 மணிக்கு ஒரு ஃபோன் மெட்ராஸில் மிசாஜ் ராஃபி மூலம் ஃபோன் போட்டாங்க.
எடுத்துனா ஒவ்வொரு அழுகுறாங்க. என்ன செய்தி எஜமான? எஜமான் பிரம்மா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, அல்லாஹ் அதை விட்டு என்னை காப்பாற்றிட்டான். என்ன நடந்துச்சு எஜமான்? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தேன். டிரைவர் வண்டி ஓட்டு வந்தார். வண்டி வேகமாக வந்துட்டு இருந்துச்சு. ரோடை கிராஷ் பண்ணக்கூடிய திடீர்னு குறுக்கால வந்துட்டான். அவன் மேலே இடிக்காமல் காப்பாற்றுறதுக்காண்டி வண்டி பிரேக் போட்டு வளைச்சாரா இல்லையா, வண்டி உருள ஆரம்பிச்சிருச்சு. 3 உருள் 4 உருள் உருண்டு போய் பேரிகார்டில் எங்கேயோ மோதி வண்டி சப்பையாகி கிடக்கு. வண்டி ஃபோட்டோ அமைச்சிருக்காரு பாருங்கள். வண்டி சப்பையாயிருச்சு, உள்ள உடச்சி எல்லோரும் வந்து வண்டி அப்படி தலையில் கிடக்குது. 4 சக்கரம் மேலே இருக்குது, வண்டி தலையில் இருக்குது, இருக்க முடியல. கதவை உடச்சி எல்லாம் வந்து கூடியெல்லாம் பிடிச்சி வெளியே இழுத்துருக்காங்க. 2 பேரையும் இவரையும் டிரைவரையும் வெளியே கொண்டு நிப்பாட்டினா 2 மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறேன் எஜமானே, ஒரு சின்ன காயம் கிடையாது. ஏன்னா வண்டி எப்போ உருள ஆரம்பிச்சதோ நான் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். வண்டி உருண்டுட்டு அடிமை கத்துறான்னு என் வாயில் வேறு எதுவுமே நேரத்தில் வரல. லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் கத்திக்கிட்டே இருக்கேன். வண்டி அத்தனை ஒன்று டமா டிமின்னு அடித்து தெருவை சத்தம், அவ்வளோ சத்தம் அடித்து உதச்சி போய் பேரிகார்டில் மோதி தலையில் கவுந்து நிற்கிது. வண்டி ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க, பார்த்தேன். வண்டி சப்பையாக இருக்குது. யாரும் பார்த்தவர்கள் வண்டியோட ஒருத்தர் கூட ஹயாத்தாக இருக்க மாட்டாங்கன்னு தான் சொன்னேன். கைகால் உடஞ்சி சலாமத்தாக வெளியே வந்து கைகால் கட்டு போட்டு பொழைச்சாலே பெரிய ஆனந்தம், பெரிய சந்தோஷம். நம்ம கை உடஞ்சி கால் உடஞ்சி ஆஸ்பத்திரியில் 1 வாரம் 10 நாள் வச்சு வெளியே வந்து பொழைச்சாலே சந்தோஷம். நொறுங்கி போயிருக்கணும். இல்லை வெளியே வந்து பார்க்குறேங்கம்மா, உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கேயுமே ஒரு சின்ன கிராட்ச் கூட இல்லை. சரி, டிரைவருக்கு எது மச்சா பார்த்தா அந்த டிரைவிங் பக்கம் நெருவி சப்பையாக கிடக்குது. டிரைவர் உட்காந்து இடம்லாம் அவருக்கும் சின்ன கிராட்ச் கூட இல்லை. அவரும் ஒரு சீதை நல்ல மூமினான மனுஷன். அங்கிருந்து என் வாயில் வெளியே வந்து என்னை பார்த்த உடனே என் வாயில் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் என்னை காப்பாற்றினான், லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹோட பரக்கத் எஜமா. இப்போ தான் பேச்சும் போது எந்திரிக்கும் போது லா இலாஹ தான். காலை எந்திரிச்சோடனே ஒரு 1/2 மணி நேரம் முஷாஹதா ஷுஹூதில் உட்காந்துடுறேன். அமலா இன்றைய நாளில் என்னை வண்டியில் கூட்டி போகிறவன் நல்லா தான். நான் ஏறுகிற வண்டியில் அவன் தான். இந்த வண்டியிலையும் அவன் தான் இருக்கிறான், டிரைவர்லேயும் அவன் தான் இருக்கிறான். பின்னாடி ஷுஹூது செய்யாட்டியும் மொத்தமாக சேர்த்து முன்னாடி ஷுஹூது செஞ்சிடறது. இந்த வண்டியிலையும் அவன் தான் இருக்கிறான், என்னை பாதுகாக்கிறவன் அவன் தான். போகிற இடத்துல வேலையை முடிச்சு கொடுக்குறவன் தான். இந்த பேங்க்கு போகிறேன்னா பேங்க்கில் இருக்க ஒரு மேனேஜர்லேயும் அவன் தான், கேஷியர்லேயும் மோலா தான். என்று முன்னாடியே ஷூ செஞ்சிருது. ஃபஸ்ட்டு காலையில் ஃபஜ்ர் தொழுது, அப்புறம் அல்லாஹ்வுடைய ஃபஸ்லில் அந்த வேலை செய்யும் போது வண்டி ஏறும்போது நல்லா ஷுஹூது உண்டாக்குறான். அந்த ஷுஹூது தான் என்னை பாதுகாத்தது. அந்த வண்டியில் ஏறும்போது மௌலாவை பார்த்தேன், டிரைவரில் மௌலாவை பார்க்க வச்சான்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வச்சான். வண்டி பொருளுது என் வாயில் சத்தமாக லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துகிட்டே இருந்துச்சு. கீழே வந்து 2 உடனே என் சிந்தனை வேறு எங்கேயும் வரல. லா இலாஹ இல்லல்லாஹ் ஜோப்பில் வந்து ஃபோன் எடுத்து எதுமான முதல்ல உங்களுக்கு தான் ஃபோன் அடிச்சு. எங்கள் அத்தாவுக்கு அடிக்கணும், எங்கள் அம்மாவுக்கு அடிக்கணும். அம்மா அத்தா இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, மேனேஜர் இருக்காங்க, வேறு யாருக்கு அடி. உங்களுக்கு தான் ஃபோன் அடிச்சு திரும்ப 2 தடவை போட்டிருக்காங்க. நான் ஃபோனை சைலண்ட் வச்சு தொழுதுட்டு இருந்தேன். 2 தடவை 3 தடவை அடிச்சிருக்காங்க. நான் தொழுது முடிச்ச பின்னாடி திரும்ப ஃபோன் வச்சு எடுத்து பார்த்தா 3வது பேர் வேறு வண்டியில் ஏற்றி ஒரு கூட்டி போயிருக்காங்க, வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. எந்த அடியும் கிடையாது. முதல்ல உங்கள் சிந்தனை தான் வந்துச்சு, ஜமான் நீங்கள் சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் என்னை காப்பாற்றுச்சேன், இன்னைக்கு எனக்கு திரும்ப அல்லாஹ் உயிரை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கைஃபித்தா சொல்கிறாங்க. ஏன் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் அக்பர். அல்ல அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தூத்தி உக்குலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா. லா இலாஹ இல்லல்லாஹ் தன்னுடைய பலனை ஒவ்வொரு நொடியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நொடியும் கொடுத்து கொண்டே இருக்கும். நீ கலிமாவை அனுபவிச்சு பாரு, அதை பிடிச்சிக்குவே. நீங்க அடைஞ்சுங்களா? சில பேர் வருஷக்கணக்காக உட்காந்து இருக்கிறீங்க, கலிமாவை அனுபவிக்காமல் ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு வர்றாங்க, வந்து கலிமாவை பெற்றுக்கொண்டார்கள், அந்த கலிமாவை அனுபவித்து பார்க்குறாங்க. சின்னதோ பெரிய தூத்தி உக்குல குல்ல நிம்பிது நிரம்பியா அணு அளவு கொடுத்தாலும் சரி தான். நிஜமாக எனக்கு கொடுத்ததை நினச்சி பார்க்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் நினச்சி பார்க்கும்போது கல்பெல்லாம் பூரிப்படை. போன வாரம் ஜிபைமா சொன்னாங்கல்ல, பெல்ட் போட்டேன் கிளிப்பை காணும், அதுக்கு போட்டிருக்கிற இதை காணும், அது போலாம் போட முடியாது, பட்டனை காணும், அதுக்குள்ளே பட்டனை காணும், அது இல்லாமல் போட முடியாது. என்னடா செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கீழேருந்து வேறு ஏதோ ஒரு சாமான் எடுத்து வீட்டுக்குள்ளே என்ன பட்டறையா ஆயிரக்கணக்கான நெட்டு கிடக்கிறதுக்கு திடீர்னு இது நெட்டு இங்கே என்ன நெட்டுன்னு தெரியல, கீழே கிடக்குன்னு பிவி எடுத்து கொடுத்தாங்களாம். கரெக்டாச்சு, அது பொருந்திக்குது. அது இதுக்குள்ளது அல்ல, அது
அந்த நெட்டு எங்கேருந்து வந்துச்சு, எதில் எந்த கட்டிலேருந்து கலந்துச்சு, எங்கேருந்து கீழே விழுந்துச்சு, வீட்டுக்குள்ளே எங்கே பார்த்து பட்டறையாக வச்சுருக்காங்க. கார் அட்டி போனால் ஆயிரக்கணக்கான நெட்டு கீழே கிடக்கலாம், ஆயிரக்கணக்கான போல்ட்டு கீழே கிடக்கலாம். இதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு நெட்டு மாதிரி ஒன்று கீழே கிடக்குது. அதை வச்சு தெருவுனா பொருந்திக்கிச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ். கட்டும்போது அந்த நேரத்தில் அந்த நொடியில் அந்த தேவை எல்லாம் பூச்சி செஞ்சானே அப்படின்னு சொல்லி காமிச்சார். அன்றைக்கி ஆஷிக் அஜ்மான் சொன்னாங்க, மெட்ராஸ் ஆஷிக் மல்லா யார் ரெடிஸ் ஆஷிக் மன்மா மிஸ்கின் அங்கே வர்றதுக்கு டிக்கெட் போடணும்னு பண்ணி எல்லாமே க்ளோஸு, டிக்கெட் இல்லை, ட்ரெயின் எல்லா டிக்கெட்டுமே காலி. இங்கே என்னென்னமோ போட்ட தட்கல் அது இது பிரீமியம் தட்கல் எதுலேயுமே இல்லை. என்னடா இப்படி ஆயிடுச்சு, செவ்வாய்க்கிழமை வரேன்னு சொல்லியிருக்காங்க, அன்றைக்கி வந்து போட முடியலன்னு சொல்லி என்னடா செய்யலாம் அப்படின்னு கடைசியாக நான் கோயம்புத்தூருக்கு எஜமா நீங்கள் போய் அங்கே ஃப்ளைட்டில் நீங்கள் மெட்ராஸ் வந்துடுங்க, ஃப்ளைட் டிக்கெட் போடலான்னு யோசிச்சுட்டு இருந்து உட்காந்துட்டுருக்கேன். அல்லாட்ட யா இல்லா இது மாதிரி ராகத்தா வந்து சேர்றதுக்கு எப்படி வழி என்ன, ஃப்ளைட் டைமிங் என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அல்லாட்ட சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹன்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஒரு செருப்பு வாங்க வந்தார், வாங்கினார், காசு கொடுத்து வெளியே போகிறாரு. எதாச்சியாக நான் கேட்டேன், அஸ்ஸலாமு பாய் நல்லா பாய் நல்லா இருக்குங்களா, சரி என்ன சரிங்க பாய், நீங்கள் நான் ரயில்வேயில் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னு, இப்போ கரண்ட்டில் ஸ்டேஷனில் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்றார். அப்படியா, எனக்கு இந்த மாதிரி டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு, கொண்டாங்க பேரை மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்ட்டு பேரை மட்டும் எழுதி வாங்கிட்டு வயசு எந்த ட்ரெயின் மட்டும் எழுதி வாங்கிட்டு அவர் பாட்டு போயிட்டாராம். செருப்பு காசு கொடுத்து அவர் போயிட்டார். எந்த ஸ்டேஷனில் வேலை செய்கிறாரு, அது எங்கே மாஸ்டராக இருக்காரா, எந்த எந்த 100 ஸ்டேஷன் இருக்குது சுற்றி விளைஞ்சுங்களா, எந்த ஸ்டேஷன் கூட கேட்கல, அவர் பாட்டு வாங்கிட்டு போயிட்டார். அவ்வளோதான், ஃபோன் நம்பர் கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டார். அங்கே போய் டிக்கெட் போட்டுட்டு காசு கொடுக்கல, அவராக டிக்கெட்லாம் போட்டு முடிச்சுட்டு காசுலாம் கூட அவர் கொடுத்து டிக்கெட் போட்டு முடிச்சுட்டு என் ஃபோனுக்கு அந்த டிக்கெட்டுடைய மெசேஜ் அனுப்பிச்சிட்டு கீழே ஒரு கூகுள் பே நம்பர் இது மட்டும் காசு அனுப்பிச்சிருங்க அண்ணே அப்படின்றார். அல்லாஹ் வந்தது மௌலாவை தவிர யாரும் கிடையாது, மௌலாவை தவிர யாரும் கிடையாது. இப்போ எஜமான்ட்டு ருஜு ஆகும்போது அல்லாஹ் எனக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்ம கொடுக்குறது, அல்லாஹ் நம்ம காப்பாற்றுறது, அல்லாஹ் ஜல்லேஷாஹத்தோட ஃபதுல ஒவ்வொரு நொடியும் பார்க்கும்போது என் ஷேகனாக எனக்கு கொடுத்த அந்த இர்ஷாதுகள் அல்லாஹ் எனக்கு எப்படி காப்பாற்றுறான்னு 24 மணி நேரம் அனுபவிக்கிறாங்க பீர்பாய்கள். ஒவ்வொரு பீர்பாய்களும் தான் அனுபவிக்கிறத பகிர்ந்துக்கிறாங்க. டெய்லிக்கு நைட் 8 மணி 10 மணி வரைக்கும் அவங்கவுங்க இன்றைக்கி நான் இப்படிலாம் அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சான், இன்று அல்லாஹ் இந்த மாதிரிலாம் ஷுஹூது செஞ்சேன் பேசுகிறான். அப்போ ஷேகமார்கள்ட்ட கிடைக்கக்கூடிய அந்த தாலீம் தல்கீனுடைய உயர்வு இருக்கே பை, நாம் அதை அனுபவிச்சா தான் தெரியும் நமக்கு. தேரே தல்கீன் கே சதுகே, தல்கீன் என்ன அர்த்தம், இர்ஷாது அப்படின்னு சொன்னால், தாலீம் அப்படின்னு சொன்னால் ஷேக் வாயிலிருந்து சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் காதால் கேட்குறீங்க, இதுக்கு பேர் என்ன தாலீம்னு சொல்கிறது. அதான் ஷேக் வாயிலிருந்து சொல்லுவாங்க, அதை நம்ம காதில் கேட்போம், இதுக்கு பேர் தாலீம். தல்கீன் என்ன, ஷேக கல்பிலிருந்து நம்ம கல்புக்கு அப்படியே அந்த வரக்கூடிய ஞானங்கள் அப்படி இருக்கு, அப்படி ஒரு பாடம் இருக்கு. உள்ளத்திலிருந்து உள்ளம், இதுக்கு பேர் என்ன சொல்றேங்க, தல்கீன்னு சொல்றது. தாலீம் ரெண்டாவது, கல்பிலிருந்து கல்பு வர்றதுக்கு தல்கீன்னு சொல்றது. மூணாவது இல்கான்னு சொல்லுவாங்க சூஃபியாக்கள். அது என்ன, ஷேகுடைய ரூஹிலிருந்து நம்ம ரூஹுக்கு சில செய்திகள் போடுவாங்க நிஜமா, அதுக்கு பேர் இல்கா என்று சொல்லப்படும். இல்கா இவ்வாறாக 3 வகையாக பெரிய தர்பியை செய்வாங்க ஷேகுமார்கள். தாலீம், தல்கீன், இல்கா. நீ உட்காந்துருப்பீங்க, திடீர்னு மௌலாவுடைய சிந்தனை வரும் உங்கள் கல்பில், போவீங்க அல்லாவுடைய சிந்தனை வரும். எல்லாம் ஷேகுடைய அவங்க நசரை கொண்டு அல்லாஹ் அவன் கல்பில் போடக்கூடியது, அவங்களோட ஃபைசானை கொண்டு அல்லாஹ் கல்பில் போடக்கூடியது. திடீர்னு கேள்வி கேட்பாரு, அந்த நேரத்தில் இந்த நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, கல்வி வந்து பதில் வரும். அது ஷேகுடைய ஃபைசானை கொண்டு அல்லாஹ் அவன் கல்பில் போடக்கூடியது. சொல்லுங்க, तेरे तलकीन के सदक़े तेरे इरशाद के कुर्बान, तेरी तलकीन के सदक़े तेरे इरशाद के कुर्बान, तेरी खिदमत में जो आया यकीनन बासफा निकला, तेरी खिदमत में जो आया यकीनन बासफा निकला. ஒரு நொடி நேரமாகிலும் நீ ஷேഖுடைய தர்பாரில் வந்தால் புரிஞ்சுங்களா, உன் கல்பில் ஆனால் இஹ்லாஸ் நிய்யத் இருந்தால், இந்த இல்மு ஞானங்களை கற்று நானும் அல்லாஹ்வுடைய குர்பை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும், நானும் உண்மை மூமினாக வேண்டும், முத்தகியாக வேண்டும், தக்வா உள்ளவனாக வேண்டும்
என்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அந்த ஒரு நொடி நேரம் உனக்கு கட்டாயமாக பிரயோஜனம் தரும். உன் கல்வியில் அது மாற்றங்களே உண்டு பண்ணும். நீ அந்த போய் வருமா அசுரிங்க எட்டு பார்க்குறேன். அசுமாவில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பின்னாடி போயிட்டு அவங்களுக்கு முன்னாடி இடம் கொடுத்துருவோம் எப்பயுமே. அதான் சொல்லுவேன். என்ன சொன்னேன்? ஆனால் நீயத்து இருக்கணும். ஷேகுடைய கல்பலுக்கு தர்பாருக்கு நீ போகும்போது அவங்கள்ட்ட போய் ஒரு துவா வாங்கி பாஸ்போர்ட் கிடைச்சா வெளிநாடு போயிடலாம். அவங்கள்ட்ட துவா வாங்கினா நல்ல பொண்ணாக கிடைக்கும், துவா வாங்கினா குழந்தை கிடைக்கும், அவங்கள்ட்ட துவா வாங்கி நம்ம ஏதாவது வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், காசு கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், இதே சிந்தனையில் போனால் அதுதான் கிடைக்கும். அவங்க துவாவில் துனியாவே நல்லா கொடுப்பான். அவங்க துவாவில் எல்லாம் துனியாவையும் கொடுப்பான்ப்பா. குழந்தை வேணும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஏன்னா யார் வந்து கூடி உட்காந்து அல்லாஹ் பற்றி பேசுகிறாங்களோ, ஒரு சபையில் கூடி இருக்கிறாங்களோ, என்சில் அலைஹிமு சக்கீனா, அவர்கள் மீது சக்கீனத் இறங்கும்னு வருது ஹதீஸ்ல. யார் கூடி உட்காந்து அல்லாஹ்வை பேசுகிறார்களோ அவர்கள் மீது சக்கீனத் இறங்கும், அல்லாஹ்வோட ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்குவாங்க. அந்த நேரத்தில் கேட்குற துவாக்கள் அல்லாஹ் கபூல் செய்யும். யா அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஷிஃபா கூடியா அல்ல, இந்த வியாதி ஷிஃபா வாக்கியா அல்ல, நல்ல வேலையை கொடுத்துறியா அல்ல, எல்லாம் அவங்க அந்த காரியம் சொன்னாங்க நிறைவேற்றி கொடுத்துறியா அல்ல, எல்லாம் அவங்களுக்கு அந்த திருமணத்தை சிறப்பாக நடத்தி வையலான்னு கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வாங்க. திக்ர் மனுஷன் கேட்குற துவாக்களை கபூல் செய்வான்ல. சக்கீனத் இறங்குன்னு வருது இல்லையா? சக்கீனத்னா மன அமைதி. மன அமைதி அவர்கள் மேல் அல்லாஹ் இறக்குவான். இப்போ மன அமைதி எப்போ வரும் பை? நம்முடைய ஹாஜத்துக்கெல்லாம் நிறைவேறும் போது மன அமைதி வரும். அவனுக்கு 1008 பிரச்சனை வச்சுட்டு மன அமைதி எப்படி வரும்? அப்போ அங்கே போய் உட்காந்து நீ கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான், சந்தேகம் இல்லாது, துனியாவை கொடுப்பான். ஆனால் நீ போகிற பொழுது துனியாவுடைய சிந்தனையில் போனால் அவர்கள் உயர்தரமான லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்ம கொட்டிட்டு இருக்கிறாங்க, சிஃபாத் அஃபால் ஆசாருடைய இல்ம கொட்டுறாங்க. ஆனால் அந்த இல்மை நீ கேட்கிறாய் கேட்டு உன் கல்புல கொஞ்சம் கூட அந்த அசரு போய் உள்ளு போய் செய்யாது. இன்னைக்கு ஒரு ஹதீஸ் வந்துச்சு. இன்னைக்கு மிஸ்கதுமா இன்னைக்கு ஹதீஸில் படித்தோம். இன்னைக்கு பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜி யார் வந்து உயர்ந்த ஒரு இல்ம கற்றுக்கிறான், ஜி மன் தஅல்லம இல்மன், ஒரு இல்ம கற்றுக்கொள்கிறான். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதுல, அபூ தாவூதுல, இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க. ஒரு உயர்ந்த இல்ம படிக்கிறான் ஒருத்தன், சிஃபாத்துடைய இல்மு, அல்லாஹ் ரசூலுடைய இல்மு படிக்கிறான். மன் தஅல்லம இல்மன் மிம்மா யுப்தகா பிஹி வஜ்ஹுல்லாஹி, அந்த இல்மை கொண்டு அல்லாஹ்வுடைய வஜ்ஹை நாடப்படும், அல்லாஹ்வுடைய ரிலாவை நாடப்படும், அதை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த இல்மை ஒருவன் கற்கிறான், படிக்கிறான். ஆனால் லா யதஅல்லமு இல்லா லியுஸீப பிஹி அரலம் மினத் துன்யா, அவனுடைய நோக்கம் கல்புகள் என்ன? இந்த இல்மை படிப்பதன் மூலமாக இங்கு வருவதன் மூலமாக நோக்கம் என்ன? துனியா. துனியாவுடைய ஏதேனும் ஒரு நோக்கத்தை அடைய வேண்டும் என்று தான் அவன் ஆசைப்படுகிறான். அவன் அல்லாஹ்வை அடையணும்னு ஆசை இல்லை. வந்தால் நிச்சயமா கிடைக்கும், நீ எதை நினைச்சே கொடு. ஆனால் அந்த உயர்ந்த ஞானங்கள் ஒன்றும் கிடைக்காது. சொல்கிறாங்க, லம் யஜித் அரஃபல் ஜன்னதி யௌமுல் கியாமா, அவன் மறுமை நாளில் சொர்க்கத்தில், கியாமத்தினால சொர்க்கத்தின் வாடையை கூட ஏனி ரீஹா நுகர மாட்டான்டான். இவ்வளவு உயர்ந்த இல்மு ஒரு நோக்கம் துனியா. நாலிமானா உலகம் மதிக்கும், எப்படி பொழைச்சிக்கலாம்? ஒரு பள்ளிவாசல் போனால் 10,000 சம்பளம் கொடுப்பாங்க, 5,000 சம்பளம் கொடுப்பாங்க, பொழைச்சிக்கலாம். ஹாஃபிஸாவான தராவி தொழு வச்ச காசு கிடைக்கும். ஆரிஃப் பில்லாவான எல்லாம் ஷேகமாருன்னு சொல்லுவாங்க, அதிகாலாம் கிடைக்கும், காசுலாம் கிடைக்கும், வீடு கட்டிக்கலாம் நினச்சிங்களா? யாரும் கதம்போ செய்வாங்க, அங்கே போனால் மாலை போடுவாங்க, துண்டு போடுவாங்க, எங்கே போனாலும் நம்ம வந்து பெரிய ஆளாக வளர்த்தலாம் நினச்சிங்களா? எதுவோ உன் கல்புல சின்ன அளவு துனியா உள்ளே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல், யா அல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதன் மூலமாக எத்தனை உள்ளங்களை நீ ஹயாத்தாக்கிறார், இந்த கல்புகளை ஹயாத்தாக்க அல்லாஹ் என்ற உணர்வு இல்லாமல் துனியாவுடைய சிந்தனையை கொண்டு நீ அந்த இல்மை கற்றுக்கொண்டால் கியாமத் நாளில் சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாதுன்றான். சஹீஹான ஹதீஸ் ரவா இப்னு மாஜா, அபூ தாவூத், முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ். ஹஸரத் அபீ ஹுரைரா எல்லாரும் ரிவாயத் செய்றாங்க. தெரிஞ்சுக்கோ, விளங்கிக்கோ. இளந்தபை இஹ்லாஸாவா, காதில் ஒரு செய்தி, ஒரே ஒரு செய்தி விழுந்தாலும் போதும். அவங்க 1 மணி நேரம் பயான் செய்கிறாங்க சர்க்கார், ஒரே ஒரு செய்தி காதில் விழுந்தாலும் போதும், அதை அமல் செஞ்சுக்கோ. அதை கொண்டு வா கல்வியில், இந்த அமல் செய்.
ஒன்றுமே உழுகாட்டியும் பரவாயில்ல பை, நீ தூரத்தில் உட்காந்துருக்க காதில் ஒன்றும் உழுகலை. அல்லது வந்தாங்க அன்றைக்கி ஷேக் எதுவுமே பேசவே இல்லை, சர்க்கார் எதுவும் பேசவே இல்லை, வந்து வேஸ்ட்டாக போச்சா? வந்து காலையிலேருந்து உட்காந்துருந்தேன் ஒன்றும் பேசலை. நீ அவங்க நோக்கி வந்துட்டேல, அந்த குருபில் வந்துட்டேல, நெருக்கத்தில் வந்துட்டேல, அந்த நெருக்கத்தில் வந்து ஃபாசன் பார்த்து ஓட ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் அல்லா அதுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் அல்லா அதுக்கு ராயில புழங்க ஆரம்பிச்சிடும். நீ அந்த நெருக்கத்தில் வந்தாலே, அந்த ஜோனுக்கு வந்தாலே போதும். இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. நபி ஹபீபே நீங்க எங்க இருக்கிறீங்க? மூசா நபி இன்னக பில் வாதில் முகத்தஸ், முகத்தஸான பரிசுத்தமான இந்த வாதி, அந்த மலை கணவாய் பகுதியில் இருக்கிற ஒரு மலை, இந்த மலையின் ஒரு பகுதி பரிசுத்தமான முகத்தஸான அந்த குதுசு, அந்த பரிசுத்தமான முகத்தஸான புனிதமான அந்த புனிதம் எப்படி வந்துச்சு? இப்படி வந்துச்சு. அந்த இடத்துக்கு ஏற்கனவே பள்ளிவாசல் செஞ்சாங்க, தர்மம் செஞ்சாங்க, யாராவது சொராக்கி போட்டாங்க சட்டி வச்சு, ஒன்றும் இல்லை. இவங்க அல்லாட்ட பேசினாங்க ஒரு நிமிஷம், இவங்க அல்லாட்ட பேசுறதுனால தான் அது முகத்தஸாவே ஆச்சு. அல்லாவுடைய தஜல்லி அங்க உண்டானதான் முகத்தஸ் ஆச்சு. இன்னக பில் வாதில் முகத்தஸ் எப்ப ஆச்சு? அவங்க அல்லாஹ் எப்ப இன்னக பில் வாதில் முகத்தஸ் சொன்னானோ அப்பதான் முகத்தஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி முகத்தஸ் இல்ல பை. இப்ப மூசா நபி அல்லாஹ் பேசுறான், கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா பேசுறான் பாருங்க. அப்ப அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய இடம் அது, அதனால முகத்தஸ் ஆயிருச்சு. அது அல்லாஹ்ட்ட பேசுற இடமாயிருச்சு இல்ல, அதனால முகத்தஸ் ஆச்சு. அது எந்த இடத்துல மௌலா நீ பேசுறியோ அந்த இடம் முகத்தஸான இடம். இந்த பில்டிங்ல உட்காந்து எத்தனை தடவை அல்லாஹ் பத்தி பேசணும், எத்தனை மாநாடு நடந்துச்சிங்க. காலையில் சாயந்தரம் அல்லாஹ் பத்தி பேசுறோம். இப்ப நாம இந்த பில்டிங்கை காலி செஞ்சுட்டு போனா அழுதுகிட்டே இருக்கும். அது அரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்த காலி பண்ணா அந்த மிம்பர் அழுவல, ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு செங்கலும் அழுகும். என்னை விட்டுட்டு போறேன், இவங்க என்னை விட்டு இந்த இடத்துக்கு போறாங்க, மறுபடியும் எப்போ நான் திரும்ப கேட்பணும். வேற வேற கம்பெனி வைப்பான், பாட்டு போட்டுடுவான், சினிமா பாட்டு போடுவான். இந்த குர்ஆன் ஹதீஸ் எப்போ கேட்க போறோம்? எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு பாய். நினைச்சு என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஒவ்வொரு செங்கலுக்கும் உயிர் இருக்கு. உன் காலில் சுமக்கக்கூடிய இந்த கால் ஒவ்வொரு கல்லுக்கும், இந்த சிமெண்ட்டுக்கும், இந்த டைல்ஸுக்கும், மேலே இருக்கிற அந்த கூரைக்கு எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. எல்லாமே அழுவும். அதை உணருது. சுற்றி இருக்கிற மனிதர்கள் உணர்றாங்களா இல்லையோ? சுற்றி இருக்கிற மனிதர்கள், சுற்றி இருக்கிற மோமின்கள், மஹல்லாவாசிகள் உணர்றாங்களா இல்லையோ? அவங்க தெரியாது காலிமண்டரா சரி அப்படின்னு, இவங்க அழுது உட்காந்துட்டு நிஜமான். அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அப்படியா அந்த காலிமண்டரா சந்தோஷம் சொல்லுவாங்க சில பேர். தெரிஞ்சுங்களா? அது எப்போ காலி பண்ணுவாங்கன்னு சில பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்சு அவங்க சந்தோஷம்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் செங்கல் அழுகும், ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மண்ணும் அழுகும். இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. துவா என்கிற பரிசுத்தமான முகத்தஸான இடத்துல இருக்கு. ஏன்னா ஏன் இங்கே வந்த பின் தான் இன்னனி அனல்லா, நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்ன தவிர வேறு இலாஹ இல்லை. இந்த உலூஹியத்துடைய இல்ம போதிக்கிற இடமாயிருச்சு அந்த இடம், அதனால முகத்தஸ் ஆயிருச்சு. எந்த இடத்திலே லா இலாஹ இல்லல்லா போதிக்கப்படுகிறதோ அந்த இடம் ஜமீ உலகத்திலேயே மிக சிறந்த இடம். அஃதலுல் மகான் மகான் யுதுகுரு ஃபீஹி லா இலாஹ இல்லல்லாஹ். அஃதலுல் கல்ப், எந்த கல்பில் லா இலாஹ இல்லல்லாஹ் பதிந்திருக்கிறது அந்த கல்புகளில் மேலானது. எந்த நாவு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கு காலை இருந்து மாலை வரை லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த நாவுகளில் மேலானது. எந்த உதடு உச்சரித்துக் கொண்டே இருக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த உதடுகளில் மேலானது. இந்த ஊர்ல எந்த வீட்டில் லா இலாஹ இல்லல்லாஹ் காலை இருந்து மாலை வரை 10,000 முறை உச்சரிக்கப்படுகிறதோ அந்த வீடுகளில் மேலானது. அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், அஃதலு ஹால் லா இலாஹ இல்லல்லாஹ், அஃதலு இல்ம் லா இலாஹ இல்லல்லாஹ். அஃதலு நஸர், அஃதலு பஸர் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் பார்வை கொண்டு பார், அல்லாஹ் தான் இலாஹ், அல்லாஹ் இலாஹ், அல்லாஹ் இலாஹ்னு பார். அந்த பார்வைக்கு ஈடு இணையே கிடையாது. அது அஃதலுல் பஸர், பார்வைகள் மேலான லா இலாஹ், மேலான பார்வை. தெரிஞ்சுங்களா?
உலில் ஐதி வல் அப்சார். அல்லாஹ் அவர் கையுடையவர்கள், அவள் கண்ணுடையவர்கள் தான் அர்த்தம். तेरे तलक़ीन के सदक़े तेरे इरशाद के क़ुरबा तेरी खिदमत में जो आया यकीनन बासफ़ा निकला. நீ என்ன ஜவு முட்டை மெட்டில் படிக்கிற? तेरे मिलने से पहले मेरी दुनिया सब अंधेरी थी, तेरे मिलने से पहले मेरी दुनिया सब अंधेरी थी, जिधर भी रुख किया मैंने उधर जुल्मत कदा निकला. शेख में நான் உங்களை சந்திப்பதற்கு முன்னால் तेरे मिलने से पहले मेरे दुनिया सब अंधेरे थी, என் உலகம் முழுவதும் இருண்டு கிடந்துச்சு. அல்லாஹ் அங்க அப்பயும் வாழ்ந்துட்டு தான் இருந்தேன், அப்பயும் கல்யாணம் முடிச்சேன், அப்பயும் புள்ள பத்தேன், சாப்பிட்டேன், வியாபாரம் செஞ்சேன், சம்பாரிச்சேன், எல்லாமே இருந்துச்சு. ஆனா இருண்டு கிடந்துச்சு. எங்க பார்த்து எங்க யாரை அல்லாஹ் இலாஹ்னு சொல்லி தரல எனக்கு. இந்த ஷை இலாஹ், இந்த வஸ்து இலாஹ், இந்த காசு இலாஹ், என் சிந்தனை முழுசும் துனியா துனியான்னு இருந்துச்சு. ரப்பே இருந்துச்சு மனே. இதர்பி ருக்கியா மைனே உதர் ஜுல்மத் கதா நிக்கலா. எங்கே நான் கண் திறந்து பார்த்தாலும் வெறும் இருள் இருள் இருள். அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை, அல்லாஹ் என்பது என் கல்பை கொண்டு போய் சேர்க்கிறவங்க யாரும் இல்லை. எந்த அளவுக்கு ஆயிரம் சில பேர் சொல்றாங்க, நிஜமானே ஒரு காலம் இருந்துச்சு. எப்படி நினைச்சேன்னு சொன்னா, எல்லாத்திலும் நான் தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தேன். அவரோட நான் தான் கொஞ்சமாச்சும் இல்மு புழங்குறேன், நான் தான் கொஞ்சமாவது புதாக்கு இந்த ஊர்ல கொஞ்சம் தக்குவா இருக்குன்னு சொன்னா அது எனக்கு தான் இருக்கு என்று விளங்கி இருந்தேன், என்று அறிந்திருந்தேன். சில பேர் பிரிப்பார் சொல்றாங்க. ஆனா நிஜமா உங்க இல்மு வந்த பின்னாடி தான் விளங்குச்சு. அல்லாஹ் இன்னும் நான் ஒண்ணுமே இல்லை, ஜீரோல உட்கார்ந்துருக்கேன், எல்லா மேல இருக்கிறாங்க, நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேனே என்று நான் ஒண்ணும் இல்லை என்பதை காட்டி கொடுத்தது. பெரிய ஆளாக விளங்கியிருந்து என்னை சின்ன ஆளா காட்டி கொடுத்தது. அல்லாஹ் முஜால்னி ஃபீ ஐனி ஸகீரன், யா அல்லாஹ் என்னை என்னுடைய கண்ணுக்கு சின்ன ஆளா காட்டு பெருமானார். ஓ ஃபீ ஐனின் நாஸி கபீரம் வ கஸீரா, மக்கள் எல்லோருடைய கண்ணுக்கு என்னை பெருசா காட்டு, ஆனா என் கண்ணுக்கு ஆக உலகத்துல ஆக கேவலமானவன் என்னை காட்டு. அல்லாஹ் முஜால்னி ஃபீ ஐனி ஸகீரா, என்னை என் கண்ணுக்கு ரொம்ப அற்பமானவனா காட்டு. அதுக்கு முன்னாடி எப்படி விளங்கியிருந்தோம்? இந்த ஊர்ல இப்போ நாம தான் எவன்ட்டு தக்குவா இருக்கு, யார் நேர்மை இருக்கு, தக்குவா யார்ட்ட இருக்கு, யார்கிட்ட தொழுகை இருக்குது, நம்ம தாங்க எல்லாத்துலேயும் என்று பெருசாக விளங்கியிருந்தோம். லாயில வந்த பின்னாடி எஜமானே நான் எப்படி இருக்கிறேன், கடை இந்த 800 கோடி பேர்கள் ஆக கீழானவன் நான் என்னை மன்னிச்சு எஜமானே என்று என்னை விளங்கும்படி என்னை ஷேഖனாக ஆக்கிட்டாங்க. तेरे मिलने से पहले मेरी दुनिया सब अंधेरी थी, जिधर भी रुख किया मैंने उधर जुल्मत कदा निकला, जिधर भी रुख किया मैंने उधर जुल्मत कदा निकला. இருளா இருந்துச்சு, இப்போ என்ன வெளிச்சமாச்சு? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ. இந்த பார்வை பார்க்கறதுனால என் பார்வை ரஹமத்தா போயிடுச்சு. நான் எதை பார்த்தேனோ அவைகளும் ரஹமத்தாயிருச்சு. நீ கலிமாவுடைய பார்வை பாரு, லா இலாஹவுடைய பார்வையை பார்க்க 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 நீ எதை பார்க்கறையோ, எது ஒரு நசர்ல படுதோ அதுவும் ரஹமத்தாயிரும். அவைகளையும் மாற்றம் வந்துருமா? அறிஞ்சுங்களா? அவைகளையும் மாற்றம் வந்துடும். ஒன்று கட்டுப்படாத ஒரு ஆள் இருக்காரு, டெய்லி சுகூது செய்யவரில் போய் மொல்லா இந்த சூரத்தில் நீ தான் இருக்கிற, மொல்லா இவரில் நீ தான் இருக்கிற, அவராக மனசு மாறி என்ன போய் வேணும் உங்களுக்கு, அவராக கேட்பார். சுகூது வந்து எல்லாத்தையுமே மாற்றிடும், எல்லாத்தையுமே மாற்றிடும். கொஞ்ச நேரம் போய் சுகூது செய்ப்பார். உங்கள் மனைவி இவங்க பச்சை கேட்க மாட்டேங்கிறா, டெய்லி சுகூது செய்யுங்க. நல்லா இவங்களுடைய ஜிஸ்மு நீ கொடுத்தது, இவங்களுடைய ஃபேலு உன்னுடைய குவத்தை கொண்டு தான் செயல்படுறான். எந்திரிப்பது உன்னுடைய குவத்தை கொண்டு, இவங்க வேலை செய்கிறது உன் குவத்தை கொண்டு, துணி துவைக்கிறது உன் குவத்தை கொண்டு, இவங்க பேசுகிறது உன் குவத்தை கொண்டு, உன் குவத்தை கொண்டு தான் இவங்க செயல்பாடுகள் இருக்குது. அவங்க சிஃபாத்தை பாருங்கள். யாருலா இவங்க ஹயாத்தை நீ கொடுத்தது. என்னை திட்டுறாளே கலாமு, அதுவும் நீ கொடுத்த கலாம் ஒன்றா திட்டுறான். கலாம் ஒன்று தான், அது அவள் எத்திஜால போகணுன்னா திட்டா வெளிப்படுது. கலாம் என்னவோ பரிசுத்தமான கலாம். என்னை பார்க்குறாளே முறைச்சி, அந்த பசாரத்தும் ஒன்று தான், பார்வையும் ஒன்று, கண்ணு இவ்வளவு, பார்வை ஒன்று, கலாம் ஒன்றுது, சமாத் ஒன்றுது, கேள்வி ஒன்று, கேட்கும் சக்தி நீ கொடுத்தது, அவள் இல்மு நீ கொடுத்தது, அவள் இராதா நீ கொடுத்தது, அவள் கல்பு உன் கண்ட்ரோல் இருக்கு. நாடுனா ஒரு நொடியில் நீ மாற்றிடலாம். அப்படியே ஷூ செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, நீ வேற ஒன்றும் பேச வேண்டாம். பாருங்க, அல்லாஹ் தஆலா அப்படியே மாற்றிடும் டோட்டலாக.
ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஆகும், சில நாட்கள் ஆகும். வந்து பாருங்கள். இப்போ அதுக்குன்னு முரட்டு மனைவி மட்டும்தான் நீ வந்து ஷூது செய்யணும். நல்லா இருக்கிற மனைவியும் ஷூது செய். அடைஞ்சுங்களா? அல்லாஹ் தஆலா அவனுடைய குர்பான் ஆயிடுவாங்க. இவர்கள் மூலம் நீ தான் எல்லாம் தேவை பூர்த்தி செய்யணும். ஷூது செய்ய செய்ய அந்த பார்வை அவர்கிட்ட போய் ஊடுருவும். அந்த பார்வை அவங்களுக்கு உள்ளே போகும். போய் அவர்கள் எத்தனையோ மாற்றங்களை உண்டு பண்ணிடுவாங்க. அடைஞ்சுங்களா? சாதாரண விஷயம் கிடையாது. அல்ல இந்த சூரத்தில் நீ தான் காட்சியளிக்கிற. சூரத்து இவங்கிறது உஜூது கொண்டு தான் அவங்க காட்சியளிக்கிறாங்க. மஹ்லூக் நம்மூது ஹக்கி வஜூதுக்கும் அல்ஹூஸ் இருக்குன்னா மஹ்லூக்குடைய உஜூதில் ஹக்குடைய மஹ்லூக்குடைய தோற்றத்தில் அல்லாவுடைய உஜூது தரிசிக்கிறது. இப்படி நீ எதெல்லாம் ஷுஹூது செய்றியோ அந்த வஸ்துக்குள்ள எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சாதகமாக மாற்றிடும். உன் எதிரியும் உன் நண்பனை அல்லாஹ் தஆலா மாற்றிடும். ஃபைதம் பைனஹு வ பைனல்லதி அதாவத்துன் இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்சன். இத்ஃபா என்ன? நீ பதில் கொடு. பில்லதி ஹிய அஹ்சன், எது அழகு, இது மிக அழகானதோ அத்தகைய வழிமுறையில் நீ பதில் கொடு. அப்படின்னு என்ன? அவன் கெட்ட பேச்சு பேசுகிறான், அவனை திட்டுறான், நல்ல பேச்சு பேசு. அவன் கெட்ட பார்வை பார்க்க, நல்ல பார்வை நீ பாரு. நீ முஹ்சினா இஹ்சான் செய்யன்னு அர்த்தம். அந்த அபுதல்லா கண்ணக்கு தராவ் ஃபைல்லம் தகுன் தராவ் ஃபைன்னு யராக். நீ மௌலா ஷூல் செய்யுங்க. ஃபைதம் பைனஹு வ பைனல்லதி அதாவத்துன் ஃபைதன் பைனஹு கஅன்னஹு வலியுன் ஹமீம். நெருங்கி நண்பன் ஆகிடுவாங்க. பார்த்துட்டே ஷூல் செய்தே மௌலா இங்கே நீ தான் இருக்கிற, மௌலா நீ தான் இருக்கிற. அவங்க உஜூத் ஒன்றை கொண்டு தான், அவங்க சிஃபாத் ஒன்றை கொண்டு தான், அவங்க அஃபால் உன்னுடைய கூவத்தை கொண்டு தான். பார்த்துட்டே எல்லாம் தலைகீழ மாற்றிடும். அல்ல அவங்க பைதன் பைனல்லு பைனல்லதி அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். சில நேரங்களில் யாராவது தூரத்தில் இருப்பாங்க, நம்மள்கிட்ட பேசி பல நாட்கள் ஆயிரும். பல தடவை அல்லாஹ்வுடைய ஃபضலுன்னு அனுபவிச்சிருக்கணும். பேசி வருஷக்கணக்கோட ஆயிருக்கும். திடீர்னு நல்ல சிந்தனை கொடுப்பான், ஏன் தான் கொடுப்பான்னு தெரியாது. உடனே மோலா ஒரு நிமிஷம் அவர்களை கல்பில் கொண்டு வந்து நேரில் பார்த்தா ஷுஹூது செய்யணும் அர்த்தம் இல்லை. ஷுஹூது நேர்லையும் செய்யலாம் போய் கல்பில் அவளுக்கு கொண்டு வந்து யாரில் அந்த சூரத்தில் நீ தான் இருக்கிற. அவர்களும் எனக்கு ஒரு அன்பு ஏற்படுத்தி கொடுத்தி, அந்த அன்பை நீ தான் உண்டாக்குற. அவங்க பார்வை ஒன்று, அவங்க கேட்குற சக்தி, அவங்க இல்மு உங்க கண்ட்ரோல் இருக்குது, அவங்க இராதா ஒன்று, நீ தான் ரப்பே அங்கே இருக்கிற அப்படின்னு கல்பு ரீதியாக அவங்கள ஷுஹூது செய்கிறது. ஷுஹூத் பின் நசர் இல்லை பை, முராக்கபி நசரி இல்லை, முராக்கையே கல்வி. கொஞ்ச நேரம் ஷுஹூது செஞ்ச உடனே டக்குன்னு ஃபோன் வரும். அன்னைக்கே ஃபோன் வந்துடும். பல வருஷம் எதுவும் அவங்க நினப்பாவே இருந்துச்சு, ஃபோன் போட்டேன், வந்து நல்லா இருக்கிறாமா, சாப்பிட்டீங்களா, வச்சுங்களா. அப்போ இங்கேருந்து நம்ம அங்கே செய்யக்கூடிய முராக்கபா அவங்க கல்வியில் அங்கே போய் அசர் செய்து பாருங்க, அவங்க கல்வியில் விளைவு உண்டாக்குது பாருங்க. பை நாம் நினைக்கிறோம் அந்த மாதிரி ஷேக்குடைய கல்வியில் நம்ம இடம் பிடிச்சிட்டோம் வச்சுங்களேன். அந்த ஷேக் நம்ம சிந்திச்சிட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் எங்கேயும் போனால் ஷேக்கில் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நான் போய் எங்கள் சர்க்காரத்து வரைக்கும் எங்கள் பாவா இருக்கிறாங்க, எங்கேயும் வெளியூர் போகணும்னு சொல்லிட்டு போகிறது. பாவா நான் திருச்சி போகிறேங்க பாவா, அது வாச்சிங்க அப்படின்னு போயிட்டு அம்மா சொல்லாமத்தா. அப்போ எங்கள் பாவாக்கு எத்தனை மணிக்கு போகிறோம்? 8 மணிக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு எப்போ கிளம்புங்க? போயிட்டு வேலை முடிச்சு 12 மணிக்கு கிளம்பி சாயந்தரம் வந்துடுவேன் சொல்லிட்டு போகிறீங்களா, முடிஞ்சு. இப்போ அவங்களுடைய துவா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குமா. நீ 8 மணிக்கு இங்கேருந்து ட்ரெயினில் கிளம்புற, அவங்க நசர் அவங்க தம்பி தான் கிளம்பியிருப்பார், திருச்சி போய் சேர்ந்துருப்பார், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சலாமத்தாக கூட்டி போன்னு சொன்னாங்கல்ல. அந்த துவா வந்து அவங்க சேலத்திலேருந்து துவா செய்கிறாங்க. ஒரு ஷேக்கு சேலத்தில் இருக்கிறாங்க, நீ திருப்பூரில் இருக்கிற, நீ போகக்கூடிய திருச்சி, ஆனால் உன்னை சுற்றிக்கிட்டே இருக்கும். அது அங்கேருந்து துவா உன்கிட்ட வந்துடும். கொஞ்சம் துவா வந்து உன்னை நாலாபுரமும் மேலையும் கீழே சுற்றிடுமா. அப்படியே அப்படியே சுற்றிடும். சுற்றி நீ செல்லும் இடமெல்லாம் எந்த ஆபத்தும் உனக்கு வராமல் அதை பாதுகாக்கும். பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஆஹும் துஹீது மின் வராயிஹிம். அது சரியில்லை என்ன விஷயம்? எனக்கு அந்த விஷயம் வைன்ன துஆஹும், அவருடைய துஆவாகிறது துஹீது மின் வராயிஹிம். நீ அலைக்கும் பில் ஜமா, முஸ்லீம்களுடைய ஜமாத்தை போய் விட்றாத. நீ ஜமாத்துல் முஸ்லிமின் சேர்ந்தேறி, நல்லடியார்களோடு அந்த ஜமாத்தோடு சேர்ந்தேறி. இன்ன துஆஹும், அந்த முஃமினான மக்களுடைய துஆவாகிறது, அவங்க செஞ்ச துஆவாகிறது துஹீது மின் வராயிஹிம். நீ உலகில் எந்த மூலைக்கு போனாலும் உன்னை சுற்றி சுற்றி வரும். உனக்கு மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் சுற்றி வரும். துஹீதுனா இஹாதா, சுத்தமாக கவர் பண்ணிடும். அந்த துஆ உன்னை கவர் பண்ணிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஆபத்தும் வராது. முஃமினுடைய துஆ வாங்கிக்கோ, அந்த துஆ உன்னை கவர் பண்ணிடும். இன்ன துஆஹும் ஜி அல்லாஹு அக்பர். பை
வலுசூமு ஜமாஅத்தில் முஸ்லிமீன் ஃபைன்ன தஅவத்துஹும் துஹீது மின் வராயிம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். முஃமின்களுடைய துஆ இருக்கிறது, அது உன்னை கவர் பண்ணிடும். அப்படியே இப்போ சொன்னாங்களே மிசாஜ் மூலா கண்கூடா பார்த்து, இப்போ இன்னைக்கு நடந்த செய்தி சொன்னாங்களே, கார் சப்பையாயிருச்சு, என் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு சின்ன டேமேஜ் கூட. இந்த ஹதீஸுடைய ஷரஹ் தான் வைன்ன இப்னு மஜால பெருமானா சொன்னாங்க, வைன்ன துஆவும் துஹீது அஹாத. அதனால கவர். என்ன பை பை இட்லி மாவை கவர் வந்து பேக் பண்ணி சுத்தமாக கவர் பண்ணிடும். நீ தெருவில் கொண்டு போகிற புகை அடிக்குது, தூசி அடிக்குது, அம்மேல படம் உள்ள படுமா? அது மாதிரி மூமினுடைய துஆ வந்து உன்னை கவர் பண்ணிடும். அப்படியே எத்தனை ஆபத்து யாருக்கு வேணா வரலாம், உனக்கு வராது. துஆ வாங்கிட்டு போயிட்டா. ஜி வைன்ன துஆவும் வைன்ன தாவத்துஹும் துஹீது மின் வராய். புரிஞ்சுங்களா? அப்போ நீங்கள் பெற்றோர்களுடைய துஆ, தாய் தந்தையுடைய துஆ, ஷேഖமாருடைய துஆவை சாதாரண வழங்காதீங்க. அது உன்னை கவர் பண்ணிடும். ஆபத்துகள் உன்னை வந்து தொடாமல் காப்பாற்றும். அது மட்டும் இல்லை, நீ போய் ஆபத்தில் சிக்காமல் பாதுகாத்துக்கும். போய் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிற அந்நிய பெண்ணு வர்றா, உன் கல்பு சொல்லுது அங்கே பார்க்கணும்னு சொல்லு, பார்க்கணும்னு சொல்லு. இப்போ இன்னும் தாவத்துக்கும் துஹீது மின் வராய். உன்னை அந்த பாவத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு சிக்காமல் உன்னை பாதுகாத்து கொண்டு வந்துடுவாங்க. அப்படியே துஆ உன்னை பாதுகாத்து. அதான் நான் சொல்கிறது, பிள்ளைங்க சிறு வயசுலேயே ஷேഖமாட்ட கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க. அவர்கள் கேவலமான வஸ்துக்கள் இல்லை, அருவருக்கத்தக்க செயல்களில் ஈடுபடாமல் அவங்களுடைய ஷேഖுடைய துஆ அவங்களை பாதுகாக்கும். ஆபாதாக இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா, சலாமத்தாக இருப்பீங்க. சின்ன வார்த்தையை நினைக்காதீங்க. பெருமான சொன்னாங்க, அந்த துஆ அவர்களை சுற்றி சுற்றி வந்துட்டு எங்கே போனாலும், உலகமெல்லாம் சுற்றி, அமெரிக்கா போ, ரஷ்யா போ, ஜப்பான் போ, சுற்றி சுற்றி வரும் ஒன்று எங்கள் துஆ. ஷேഖமாரோட வாங்கின துஆ உடனே சுற்றி 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 மூமின்களுடைய துஆ வீணாக போகாமட்டாங்க சொல்லாங்க. வைன்ன தாவத்துஹும் மூமின்களுடைய துஆவாகிறது துஹீது மின் வராய். மூமின்களும் எல்லா மூமின்களையும் குறிக்கும். உனக்காக வேண்டி அக்கறை செலுத்தி துஆ செய்யக்கூடிய எல்லா மூமின்களையும் குறிக்கும். ஆனால் அந்த மாதிரி இன்னைக்கு மூமின்களை பார்க்க முடியாது. உனக்காக வேண்டி வைத்தெரிஞ்சு தான் துஆ செய்யணும். வண்டி வாங்கியிருக்கிறேன், துஆ செய்யுங்க, நல்லபடியாக இருப்பீங்க. அப்படின்னா என்ன, அடுத்து அந்த கண்கொள்ளா காட்சி, வண்டி இருந்து நொறுங்கி அந்த கண்கொள்ளா காட்சி நான் பார்க்கக்கூடிய நேரம் என்னைக்கு வருமோன்ற மனசு துள்ளும். வாயா நல்லா இருப்பீங்க சார், நல்லா ஓட்டுங்க, போகணும். ஆள் இட்டும் தாங்க, சைக்கிள் தான் ஓட்டுருந்தான், பைக்கை பாருங்க, பைக்கு வெளியே பின்னி போன பிறகு சொல்லுவாங்க. நல்ல வயிறு எரியக்கூடிய முயற்சிகள் இருப்பானோ. ஆனால் உன்னுடைய பெற்றோர்கள் கூட சில நேரங்களில் மற்ற 4 பிள்ளைகளை பற்றி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஷேഖமார்களுக்கு அவங்க செய்யக்கூடிய துஆ உள்ளத்தில் அடி ஆழத்திலிருந்து வரும். என்ன காரணம் கேட்டால், அவங்க உன்னை இலாகவே ஆக்கலை, அந்த வண்டிக்கு உன்னை மாளிகையாவே ஆக்கலை. அழகி வச்சு அவங்க அல்லா இலான்னு நினைக்கிடுச்சு. இவருக்கு வண்டியா, இவருக்கு எதுக்கு இந்த வண்டி, இந்த வண்டிக்கு இந்த அந்தஸ்துக்கு இந்த வண்டி வாங்கின அளவுக்கு எப்படி இருக்கு அந்த காசு வந்துச்சு அப்படி அவங்க நினைக்க மாட்டாங்க. யாரெல்லாம் இந்த வண்டி இன்னும் நிறைய வண்டி கொடு, ஏன்னா இவருக்கு எல்லாம் 100 வண்டி கொடுத்தாலும் அதனால எனக்கு நஷ்டம் இல்லையே, ஏன்னா என் ரிஸ்க்கு என்கிட்ட தான் இருக்கும். இவருக்கு கொடுத்து அந்த அவருக்கு கொடுத்துட்டே இப்போ நடந்து உனக்கு கிடைக்காத மாதிரி படி இருக்கா பை பை. என்கிட்ட 2 அல்வா இருந்துச்சு, 2 லட்டு இருந்துச்சு, நான் 2டையுமே இவருக்கு கொடுத்து அவர் நினைக்கலாம் எனக்கு 2 அவங்க கொடுத்து எனக்கு 1 கூட கிடைக்கிறேன்னு நினைக்கலாம். அவர் அல்லடா அப்படியா, யாரெல்லாம் அவருக்கு 2 காரை பற்றி கொடுத்துட்டியே, எனக்கு எப்படி கார் கொடுப்பேன் அப்படியா? இல்லவே இல்லை. அவருக்கு 2 கொடுக்கட்டும், அவருக்கு 2 கொடுக்கட்டும், அவருக்கு 4 கொடுக்கட்டும், ஏன் ரிஸ்க்கு எனக்கு தான் வரும், இன்னொரு போகாது. இதை விளங்கிய மகான்கள் அவுலியாக்கள் இருக்காங்களே, அவங்க கல்வி ரீதியாக துவா செய்வாங்க. இது சின்ன துபா, இதை விட மேலானதை கொடுப்பான்ல உனக்கு. இது சின்ன வண்டி, இதை விட பெரிய வண்டியாக கொடுப்பான், இதை விட பல கோடிகளுக்கு அல்லாத்துல கொடுப்பான். ஏன்னா அவங்களுக்கு 4 அவர்கள் எல்லாத்தையுமே அதெல்லாம் மாதுவம் பார்க்குறாங்க. அதனால் வைன்ன தாவத்துஹும் துஆ வாங்கிக்கோ துஹீது மின் வராய். அது நீ எங்கே போனாலும் உன்னை சுற்றி சுற்றி வரும், உன்னை வந்து கேரோ பண்ணிக்கும், உன்னை அப்படியே சூழ்ந்து கொள்ளும். இஹாத்தான்னு சொன்னால் மொத்தமாக கவர் பண்ணிவிடும், உன்னை சூழ்ந்து கொள்ளும். அது மேல் கீழ் அனைத்து புறங்களிலும் சூழ்ந்து கொள்ளும். அதுங்களா கவரில் லட்டு போட்டு கவர் பண்ணி வச்ச மாதிரி, எது எறும்பு வராது, வெளியிருந்து எறும்பு வராது, உள்ளிருந்து வெளியே போகாது, அந்த மாதிரி உன்னை பாதுகாத்துக்கு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் துஆக்கள் சாதாரண நினைக்காதுங்க. ஒரு சின்ன வாசல் நல்லா இருப்பேன், சிறப்பாக போயிட்டு வைப்பா, வெளிநாட்டு போய்ட்டு சார், அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக போயிட்டு வைப்பா, நல்லபடியாக பரக்கத்தாக போயிட்டு வைப்பா. இது என்ன சின்ன வார்த்தை அது? அதனால தான் நம்ம பெரிய முரீதுகளுடைய பழக்கம், வெளிநாட்டிலேருந்து வரும்போது முதல்ல ஷேഖிட்ட வந்து பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. சலாமத்தை கொண்டு அவங்க தான் சேர்த்தது நம்மளே அப்படின்னு.
திரும்ப வெளிநாடு போகும்போது சொந்த பந்தம் அத்தனை சொல்லிட்டு கடைசியாக ஷேக்கிட்ட வந்து அங்கேருந்து தான் வெளிநாடு போவாங்க. இது முரீதுடைய ஷேகநாத்து முரீதில் பார்த்துருக்கேன். அப்படி தான் அவங்க செய்வாங்க. அவங்க நல்லபடியாக போயிட்டு வைப்பா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்கன்னா அந்த துவா அவங்கள காப்பாற்று. ஹயர் அப்போ ஷேகுமார்களுடைய ஹசானாத்துகள் நமக்கு அவங்க செஞ்ச ஹசானாத்துகளுக்கு கணக்கே இல்லை, செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்களுடைய துவா நம்ம மேலே இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹ் நம்ம அனைவரையும் உண்மை குலாம்களாக உண்மையான ஃபைஸுகளாக வள தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா ஷேகுடைய இர்ஷாதாத்துகளை விளங்கி வாழ்பவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.